வணக்கம் 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 தம்பி தங்கச்சிங்களா. நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்லை, படிச்சே ஆகணும். 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள மேக்ஸ் படிக்க முடியுமானா? மற்ற சப்ஜெக்டையும் படிக்கணும், ஆனா மேக்ஸையும் படிக்கணும். எப்படி முடியும்? நான் சொல்ற பிளான் படி படிச்சா கண்டிப்பா முடியும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 நாள் நம்ம சேனலுக்கான இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பண்றதுக்கு மினிமம் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றேன். இதில் நோட்ஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி, அதுக்கப்புறமா அதை எடுத்து வீடியோ எடுத்து, அந்த வீடியோவை திருப்பி எடிட் பண்ணி, அந்த வீடியோவை அப்புறம் போஸ்ட் பண்ணி அப்படின்னு எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. நான் உங்களுக்காக 2 ஹவர்ஸ் தர ரெடி. எனக்காக நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சின்ன சப்ஸ்கிரைப், அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அன்அஃபிஷியல் குரூப்ஸ் இருக்கும்ல, உங்கள் ஸ்கூலோட அன்அஃபிஷியல் குரூப்ஸ், அப்படி இல்லைன்னா உங்களோட கிளாஸில் இருக்க அன்அஃபிஷியல் குரூப்ஸ் இருக்கும்ல, அந்த அன்அஃபிஷியல் குரூப்ஸ், டீச்சர்ஸ் இல்லாத குரூப்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஷேர் பண்ணும்போது அதை பார்த்து ஒரு 4 பேர் வந்து வரும். இதனால எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அப்படின்னா 11th ஸ்டூடெண்ட்ஸோட growth எங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதனால அடுத்த வருஷம் 12th நிறைய எங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்க 12th போகும்போது அடுத்த வருஷம் நீட்டு ஜேஇலாம் படிக்கணும்னா கூட எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு தேவை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளோட கவுண்ட். அப்பதான் அதிகமா வந்து எங்களால அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ மோஸ்டா 10th 12th தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட வீடியோஸ் தான் அதிகமா இருக்கும். நீங்க வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லைவ்ஸுமே 10th 12th தான் அதிகமாக கேட்குறாங்க. 11th பசங்க கேட்கறதே இல்லை. அதுக்கு காரணம் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்கிறது தான் 11th சர்க்கிளில். ஸோ அதுக்கு நீங்க உங்களோட அன்அஃபிஷியல் குரூப்ல ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். நிறைய வீடியோஸ்க்காக ரெடியா இருக்கும். அடுத்த சப்ஜெக்டும் ரெடியா இருக்கு. ஓகே, அடுத்து ஏன்னா லைனா கொடுக்காம ஸ்ட்ரைட்டா 10th லெசன் போறீங்க அப்படின்னா 10th லெசன் 5 மார்க் தான். செகண்ட் வால்யூம்ல 7 8க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்காக தான். நெக்ஸ்ட் 10th லெசன்லேயே 2 மார்க். ஃபர்ஸ்ட் ஒரு 3 எக்ஸசைஸ் ஒழுங்காக பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஓகேவா? இது 10.4 ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு 5 மார்க் மோஸ்ட்டாக கவர் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் 11th லெசன் உங்களோட 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 லெசனை வச்சு மட்டுமே உங்களோட 10th லெசன்ல இருந்து அடுத்த வருஷம் 7th லெசன் 8th லெசன் 10th லெசன் வரும் பேஸ் பண்ணி. உங்களோட 11th லெசனை வச்சு அடுத்த வருஷம் 9th லெசன் வரும். அப்போ ஆக மொத்தம் 7 8 9 10 இந்த 4 லெசன் செகண்ட் வால்யூம்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா வேற ஆப்ஷனே இல்லை, இந்த 2 லெசன் படிச்சே ஆகணும். அப்ப இந்த லெசன்ஸோட ஃபவுண்டேஷன்ஸ் பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் லைவ்ல 10th லெசனுக்கான ஓகேவா லைவ் ஃபர்ஸ்ட் லைவ் நம்மளோட லைவ் அதுவாக தான் இருக்கும். டிஃபரன்சியேஷனோட லைவ் இருக்கும். அந்த லைவை போய் பார்த்தனா அந்த லைவ்லயே ஃபுல்லா உனக்கு பேசிக்ஸ் ஃபுல்லா சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதை மட்டும் பாரு, உனக்கு 10th லெசன் ஈஸியா இருக்கும், நான் கேரண்டி தரேன். ஓகே, அதை மட்டும் நல்லா பாரு. ஓகே, அப்புறம் 11th லெசனுக்கான பேசிக்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்தும் உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்தும் தான் இருக்கு. நிறைய பேர் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பேசிக்ஸ் போடுறேன். 11th லெசன் இன்டகிரேஷன்லாம் ஒரு லெசனே கிடையாது, நீங்க தான் பயந்துட்டு இருக்கீங்க. அடுத்து 12th லெசன். இன்னும் நான் 11th லெசன் சாய்ஸ் சொல்லலான்னு இருக்கேன், ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நீ படிக்க வேண்டிய லெசன் 12th லெசன். நோ ஆப்ஷன். ஏன்னா நீ 10th ஃபுல்லா படிச்சுட்டு 12th ஃபுல்லா படிச்சிட்டனாலே நீ 11th சாய்ஸ் விட்டுடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, அதுக்காக அடுத்து 5th லெசன் 4th லெசனோட 5 மார்க். உங்களுக்கே தெரியும் அதிகமா எக்ஸாம்ல கேட்கறது 5th லெசன் 4th லெசனோட 5 மார்க் தான். இதுதான் 5 மார்க்னு இம்பார்ட்டன்ஸ் ஒரு 10 இருக்கும். அதை மட்டும் படிச்சாலே போதும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸும் நாங்கள் போட்டுருவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸும் வந்துடும். ஸ்டடி பிளானே போடுறோம், இம்பார்ட்டன்ட் போட மாட்டோமா சொல்லுங்க? ரைட்டு. அடுத்து 7 8 செகண்ட் வால்யூம்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான லெசன், ஈஸியான லெசன். ஏன்னா இந்த லெசன்ஸ் படிச்சா மட்டுமே நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வீக்கா இருக்கும் பார்க்க வேண்டிய லெசன் இதுதான். இவனை வச்சுதான் நம்ம ஓபி அடிச்சாங்க. வீக்கா படிக்கிறேன் 7 8 மட்டும் படி. அப்ப நீங்க வீக்கா இருக்கிறா, நான் ரொம்ப வீக்கா என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா அப்படின்னா நாங்க வந்து ஒரு டாப் 10 எக்ஸசைஸ் கொடுக்குறோம். அந்த எக்ஸசைஸ் பாரு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லெசன் 7th லெசன் 8th லெசன் 12th லெசன் இதை மட்டும் பாரு. இதை பார்த்துட்டு 1 மார்க் படிச்சுட்டு நான் சொன்ன டாப் 10 எக்ஸசைஸை பார்த்துட்டு அரௌண்ட் ஒன்னால 60 எடுக்க முடியும் 100க்கு. சொல்றது புரியுதா? ஒரு 10 எக்ஸசைஸ் 4 லெசன் 1 மார்க், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான். 60 மார்க் ஈஸிடா. 60 மார்க்குக்கு மேல எடுக்கத்தான்ப்பா கஷ்டம். புரியுதா? 60 மார்க் எடுக்கிறதுக்கு என் தம்பி தங்கச்சிங்களால முடியும். அதுக்கு மேல எடுக்கவும் முடியும். சென்டம் எடுக்கணும், எனக்கு அதுதான் ஆசை. 11th தான் சென்டம் கம்மியா எடுக்கிறாங்கப்பா.
அதையும் தாகரம் தூக்குறோம். ஓகே, அடுத்து தேர்ட் லெசன் கொஞ்சம் டஃப்பான லெசன் தான். ஓகே, கொஞ்சம் டஃப்பான லெசன் தான் தேர்ட் லெசன். பட் படிக்கணும்னு விருப்பப்படுறோம், படிச்சது 90க்கு மேல எடுக்கணும்னா படிச்சிடணும். 90க்கு கீழே 89 எடுத்தா போதுன்னா அப்படின்னா தயவு செய்து சொல்றது விட்டுரு, வேற வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கு நான் டைம் கிடையாது இப்போ. ஆஃப் எலிக்கு பப்ளிக்கு படிக்கிறேன்னா படி இஷ்டம். பட் ஆஃப் எலிக்கு தயவு செய்து சொல்றேன், தேர்ட் லெசனை விட்டுரு. ரொம்ப டஃப்பா இருக்கும். இல்லைன்னா நான் மாடரேட்டா படிப்பேன்றவன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் படி. அதனால இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொடுத்துரு. நான் ஒரு லெசன்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா ஒண்ணு அந்த லெசன்ல அதிகமான 5 மார்க் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த லெசன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்பதான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் இம்பார்ட்டன்ட் குழப்பறான்னு பார்க்காதீங்க. அந்த லெசன் இம்பார்ட்டன்ட் லெசனா இருந்தா ஃபுல்லா படிக்க சொல்லுவேன். அந்த லெசன் இம்பார்ட்டண்டா இல்ல, அதாவது அதுக்கு வந்து மார்க் ரொம்ப கம்மியா தான் எக்ஸாம் வருது அப்படின்னா அப்ப அதுல எதனா ஒரு கொஞ்சம் சமாளம் பார்க்கணும்ல. அதுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சில கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் பார்க்க சொல்லுவேன். புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அடுத்து செகண்ட் லெசன் பார்த்தே ஆகணும். 6th லெசன் பார்த்தே ஆகணும். செகண்ட் லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுலயும் பார்ஷியல் ஃபிராக்ஷன் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ நீ இப்பவே வந்து அந்த 9 கொஸ்டின் எந்த கொஸ்டின் வர மட்டும் தான் நீ சூஸ் பண்ணுமே தவிர அதுல வராதுன்னு நீ சூஸ் பண்ற ஆப்ஷனே கிடையாது. ஸோ நீ செகண்ட் லெசன் ஃபுல்லா பார்த்தாகணும். பார்ஷியல் ஃபிராக்ஷன், லாகரிதம் ரெண்டுமே பக்காவா படிச்சிருக்கணும். அடுத்து 6th லெசன் பாத்துருங்க. அடுத்த வருஷம் வருது 6th லெசன். அடுத்த வருஷம் வருது. அடுத்த வருஷம் இந்த 6th லெசன் உங்களோட 5th லெசன் 12க்கு அடுத்து 5th லெசன்ல வரும். ஓகே, அதுல 5 மார்க் ஃபுல்லா பாத்துட்டுனா அடுத்த வருஷம் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் லெசன்குள்ளே வரேன். இன்னும் நான் லாஸ்ட்ல இருந்து வரீங்க. நான் ஃபாலோ பண்றது தான் கரெக்ட். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க லைனா எல்லாருமே போட்டுருவாங்க, யூடியூப்லயோ சரி மற்ற சேனல்லையும் சரி என்ன பண்றாங்க, லைனா போட்டுறாங்க. நீ என்ன பண்ற, லைனா படிக்கணும் போய் உட்கார்ற. நீ வந்து எக்ஸாம் நெருக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸாம் வந்து அப்ப 2 வால்யூம் கவர் பண்ண முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் படிக்கணும், எது செகண்ட் படிக்கணும், எதை எந்த டேல படிக்கணும் எல்லாத்தையுமே சொல்றேன். அப்படி படித்தால்தான்ப்பா மார்க் வரும். நான் நிறைய பேரை வந்து அமைச்சிருக்கோம் எங்க இதுல. ஸோ நாங்க நிறைய பேருக்கு ஃபாலோ பண்றோம். அதனால எங்களுக்கு தெரியுது. 7 வருஷமா அதுல இருக்கிறோம். இந்த புக் வந்தது 2020 தான் வந்தது. ஆல்மோஸ்ட் 5 வருஷம் தான் ஆக போகுது. ஓகேவா? பட் நாங்க ஆல்ரெடி 7 வருஷமா இதுல இருக்கேன். அப்படின்னும் போது எங்களுக்கு தெரியும் எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியும். அடுத்து ஃபர்ஸ்ட் லெசன் 2 மார்க் படிக்கிறேன். அப்புறம் ஃபுல்லா 1 மார்க் ஃபுல்லாத்தையுமே ரிவிஷன் பண்றேன். ஓகே, இதுல என்னென்ன லெசன்னா பெண்டிங் இருக்கோ நல்லா படிக்கிறவன் சாட்டர்டே சண்டேஸ்ல உட்காந்து படிச்சிரு. அப்புறம் வால்யூம் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபுல்லா பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நினைச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன் உனக்கு ஈஸியா படிச்சிருவேன். செகண்ட் லெசன்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன், லாகரிதம் இருக்கு. தேர்ட் லெசன் சாய்ஸ் விட சொல்லிட்டேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் வரும்போது சாய்ஸ் விட்டுருணும். இல்லைன்னா நான் தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன், அதில் பார்த்துக்குவோம். 4th 5th ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அப்புறம் ஃபுல் 2 மார்க் ஃபுல்லா பார்க்கணும். நான் சொல்றது வால்யூம் 1, வால்யூம் 2. அப்புறம் வால்யூம் 2ல இருக்க 3 மார்க்கும் 5 மார்க்கும் பார்க்கணும். அப்புறம் 15th டே பெண்டிங் முடிச்சுட்டு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணணும். டைமே இருக்காது. நான் சொல்றதுக்கு 15th டே அப்போ உனக்கு அடுத்த நாள் பப்ளிக் இது வந்துடும், ஆஃப் இயர்லி வந்துடும். அதனால இந்த டே வந்து ஒரு ஆப்ஷனா போட்டிருக்கேனே தவிர்த்து நீ இந்த டேல தமிழ் படிக்கிற டைம் ஆயிடும். அதே மாதிரி தமிழ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு 80ல இருந்து 90% மார்க் எடுக்கிறதுக்கான சிங்கிள் வீடியோ 12th ஸ்டாண்டர்டுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். மொத்தமா 8 ஹவர்ஸ் வீடியோ. வெறும் அந்த 8 ஹவர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு நான் அதுலயே உங்களுக்கு ரிவிஷனும் பண்ணிருப்பேன். அப்படியே ஸ்பாட்லயே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு அப்படியே ரிவிஷன் எல்லாம் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி நான் 12th பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி 11th வேணும் அப்படின்னா அண்ணா 11th தமிழ் அண்ணா 11th தமிழ் அண்ணா அப்படின்னு மட்டும் போடு. நான் உனக்கு இதே மாதிரி 8 ஹவர்ல உங்களோட ஃபுல் புக்கு படிக்க வச்சிடறேன். தமிழுக்கு 8 ஹவர். 8 ஹவர்ல நான் சொல்றது பப்ளிக்கே சேர்த்து 80ல இருந்து 90 மார்க். முடியுமாண்ணா அப்படின்னா கண்டிப்பா முடியும். என்ன கேள்வி இது? அப்பயே முடிச்சிடலாம், கவலையே பட வேண்டாம். ஓகேவா? சரி, வேற என்ன சப்ஜெக்ட் இது மாதிரி வேணும்? ஏன்னா மோஸ்டா நீங்க மேக்ஸ் கேட்குறீங்கன்றதுனாலையும் எனக்கு மேக்ஸ் அதிகமா தெரியுன்றதுனாலையும் நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் போட்டோம். பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, நம்ம கிட்ட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்கள கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு இல்லப்பா நிறைய பேர் கேட்கறாங்க, டிமாண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கூப்பிட முடியும். நம்ம வாங்கன்னு சொல்லணும்னாலே பா இந்த மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் கேட்கறாங்க, கமெண்ட்ஸை பாருப்பா அப்படின்னு சொன்னாதான் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து கமெண்ட்ல அண்ணா நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் வேணும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி உங்களோட அன்பை எனக்கு பரிமாறுங்க. நான் என்னோட அன்பை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ 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 மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட்